எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களை அவருடைய ஜெயம் கொள்ள வைக்கும் அன்பினால் நிரப்பி வைத்திருக்கிறார். அவருடைய அன்பு வெள்ளம் போல உங்கள் மீது இறங்குகிறது, வெள்ளம் போல இறங்குகிறது. He loves you so much, so much, so much. என்னுடைய தந்தை அவரை முகமாய் பார்த்த பொழுது அவருடைய கண்களில் இருந்து வந்த அன்பு 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 என் தந்தையுடைய உள்ளத்தை நிரப்பியது. ஏறக்குறைய 3 மணி நேரம் அந்த அன்பினால் நிரம்பி சிரித்து 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 ஆனந்த தைலத்தினால் நிரம்பினார். அது வரைக்கும் அழுது கொண்டே இருந்தார். ஆனால் இயேசுவின் பார்வையில் இருந்து வந்த அன்பு, அதே போல என்னுடைய மனைவி இயேசுவின் முகத்தை பார்த்த பொழுது அவள் மீது 1.5 மணி நேரம் கண்களை வைத்து பார்த்து கொண்டே இருந்தார். வாய் திறந்து பேசவே இல்லை. எனக்கும் என் மனைவிக்கும் நடுவே நின்று எங்களே பார்த்து கொண்டிருந்தார். இதனால் என் மனைவியும் நானும் எங்களை அறியாமல் ஆவியினால் நிரம்பி அழுது கொண்டிருந்தோம். அதே அன்பு உங்கள் மீதும் என்று இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களை மறக்கவில்லை, உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். என் செல்ல பிள்ளை என்று சொல்லி உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய அன்பு உங்களை நிரப்புகிறது. அதனால் நீங்கள் ஜெயமடைவீர்கள். சங்கீதம் 63:3 படி, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். எனக்கு அருமையானவர்களே, இயேசுவின் அன்பு ஜெயம் கொள்ள வைக்கும் அன்பு. இந்த அன்பு என்ன செய்கிறது? உபத்திரவத்தின் நடுவில் நமக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறது. ரோமர் 8:35 39 வரைக்கும் வாசித்து பாருங்கள். உமது நிமித்தம் ஆண்டவரே எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். இவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் இயேசு உங்களை அன்பு கூறுகிறபடியினால் நீங்கள் அவைகளில் இருந்து விடுதலை பெற்று முற்றிலும் ஜெயம் கொள்ளும்படியாக ஆண்டவர் செய்கிறார். இந்த அன்பு உங்களை நிரப்புவதாக. அடுத்தபடியாக, அதுதான் இயேசுவின் அன்பு. தைரியமாயிருங்கள். என்னுடைய தங்கை ஏஞ்சல் மரித்த பொழுது துக்கத்தினால் நிரம்பினோம். ஒரு நாள் காலையில் ஜெபம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு வந்தார். அவர் சொன்னார், என் பிள்ளைகளே, உங்க மேல நான் கோபம் கொண்டிருக்கிறேன் என்று சிலர் சொன்னதை ஏன் நம்புகிறீர்கள்? உங்கள் மீது நான் ஏன் கோபம் கொள்ள வேண்டும்? என் சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றுவதில் உத்தமமாக இருந்திருக்கிறீர்கள். ஏஞ்சலை இழந்த பிறகும் கர்த்தர் நல்லவர், இயேசுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி குடும்பமாக என்னை தேடி ஒவ்வொரு நாளும் வருகிறீர்கள். எப்படி உங்களை விட்டு நீங்குவேன்? எப்படி உங்கள் மீது நான் அதிருப்தி கொள்ளுவேன்? எனக்கு நீங்கள் அருமையானவர்கள் என்று சொல்லி எங்களை ஆசீர்வதித்தார். உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் பேச 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 உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பேன். இவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவீர்கள் என்றார். அப்படியே 40 வருடங்கள் இப்பொழுது கழிந்திருக்கிறது. இது 40வது வருடம். இந்த நாளிலும் ஆண்டவர் எவ்வளவு ஜெயத்தை கொடுத்து எத்தனை கோடி மக்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும்படி செய்திருக்கிறார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். 2வதாக, பாவத்தில் அமிழ்ந்து போகிறவர்கள் மேல் தேவனுடைய அன்பு விளங்குகிறது. பாவத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்து தப்பு வைக்கிறது. யோவான் 3:16 படி, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். ஆம், என்னுடைய தாய் நான் ஆண்டவரை விட்டு தூரமாக சென்ற பொழுது என்னுடைய 16வது வயதிலே எனக்காக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உபவாசம் பண்ண ஆரம்பித்தார்கள். இப்பொழுது 46 வருடங்கள் கழிந்திருக்கிறது. இன்று வரைக்கும் உபவாசம் பண்ணி எனக்காக ஜெபிக்கிறார்கள்.
ஆனால் அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்த நாட்களில் சில வாரங்களில் ஆண்டவர் என் வாழ்க்கையை சந்தித்தார், என்னை மாற்றினார், அவருடைய பிள்ளையாக மறுரூபப்படுத்தினார், அவருடைய சேவையை செய்யும்படி செய்தார், படிப்பிலே உயரும்படி செய்தார், சமுதாயத்திலே உயரும்படி செய்தார், குடும்ப வாழ்க்கையில் உயரும்படி செய்தார், சகல பாக்கியங்களையும் அனுகூலத்தையும் கொடுத்தார். உங்களுக்கும் உங்கள் பாவங்களில் நீங்கள் அழிந்து போகாதபடிக்கு உங்கள் மீது அன்பு வைத்து உங்களை தப்பு வைக்க ஒருவர் உண்டு. அதுதான் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். உங்களை தள்ளிவிட மாட்டார். பாவி என்று தள்ளிவிட மாட்டார். உங்களிடம் வந்து அன்பை ஊற்றி, என் மகனே, என் மகளே, நான் இல்லைன்னா நீ எப்படிப்பா இந்த பாவ சாபத்திலிருந்து வெளியே வர முடியும்? உனக்காக என் ரத்தத்தை சிந்தியிருக்கிறேன் சிலுவையில். இன்றும் என்னிடம் வரும்பொழுது உன்னை அரவணைப்பேன், அன்பு காட்டுவேன், உன்னை மாற்றுவேன் என்று சொல்லி உங்களை மாற்றுவார். இயேசுவிடம் மாறுங்கள், உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். அவருடைய அன்பு உங்களை பரிசுத்தமாக்கட்டும், பாவத்திலிருந்து விடுதலையாக்கட்டும், சாபத்திலிருந்து விடுதலையாக்கட்டும், இறைவனுடைய அன்பினால் ஆசீர்வாதங்களினால் நிரப்பட்டும். மூன்றாவதாக, அவருடைய அன்பு மாறாத அன்பு, உங்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கும் அன்பு. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனது உருகுகிற, உன்மேல் அன்பு வைத்திருக்கிற உன் தகப்பனாகிய ஆண்டவர் கூறுகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஏசாயா 54:10 இதை வாசிக்கிறோம். மாறாத அன்பு உங்களை கைவிட மாட்டார். உங்களுடைய பெற்றோர் போயிருக்கலாம், நீங்கள் நம்பியிருக்கும் கண்மலையாக இருந்த வேலை போயிருக்கலாம், குடும்பத்திலே பிரிவினை வந்திருக்கலாம், நீங்கள் நேசித்த மக்கள், உதவி செய்த மக்கள், தியாகம் பண்ணி வளர்த்த மக்கள் உங்களுக்கு விரோதமாக கேவலமாக நடந்து கொண்ட உங்களை தள்ளிவிட்டிருக்கலாம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் இயேசுவின் சமாதான உடன்படிக்கை, அன்பின் உடன்படிக்கை உங்களை விட்டு நீங்காது. மாறாத அன்பு. இயேசு உங்களை உயர்த்துவார், அவர் முன்பதாக உங்களை கனம் பண்ணுவார், உங்களுக்கு ஆறுதலை தருவார், எல்லாரையும் நேசிக்க, அவர்களையும் மறுரூபம் அடைய செய்ய வல்லமையை தருவார். ஏசப்பா, இந்த பாக்கியத்தை முதல் பிள்ளைகளுக்கு என்று தாரும், அந்த அன்பினால் நிரப்பி பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் இழந்தவைகள் எல்லாம் திரும்ப வரட்டும். இழந்தவர்கள் எல்லாரும் திரும்ப அவர்களை நேசித்து வரும்படி செய்யும். கனம் பண்ணி உயர்த்தும். எல்லா பாடுகள் மத்தியிலும் விடுதலை தாரும். கஷ்டப்பட்டதற்கு ஏற்ற பலனை தாரும். சந்தோஷமாக எல்லா பாக்கியங்களையும் அனுபவிக்க கனத்தையும், பொருளையும், பெருக்கத்தையும், சமாதானத்தையும், விடுதலையும், பரிசுத்தத்தையும் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் குடும்ப ஆசீர்வாத திட்டத்தை இயேசு அழைக்கிற ஊழியத்திலே வைத்திருக்கிறார். உங்களுக்காக தான். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதம் பெற, உங்கள் குடும்பம் செழிக்க, உங்கள் குடும்பம் மூலமாக கோடிக்கணக்கான மற்ற குடும்பங்கள் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் சேவை மூலமாக செழிக்க உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இன்னும் இந்த குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் நீங்கள் சேரவில்லையா? இன்றே சேர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு குடும்பங்களில் உலாவும் தேவன். அவர் சொல்கிறார், நான் உங்கள் மத்தியில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், உங்களுக்கு நான் தகப்பனாயிருப்பேன், என் குமாரனும் குமார்த்திகளுமாக இருப்பீர்கள், எல்லாவற்றிலும் உங்கள் வீட்டை நான் கட்டுவேன். ஆண்டவர் இந்த பாக்கியத்தை உங்களுக்கு தர விரும்புகிறார். ஆகவே குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் இணைந்து உங்கள் குடும்பத்தை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக்கொடுங்கள். உங்களுக்காக ஜெபகோபுரத்திலே ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்யப்படும். உங்கள் விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் தருவார். உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவார். இன்றே இணைந்து கொள்ளுங்கள். இதில் இணைந்தவர்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த திட்டத்தின் மூலமாக காணிக்கை கொடுத்து எத்தனையோ குடும்பங்களுக்கு டெலிவிஷன் மூலமாக, ஜெபகோபுரங்கள் மூலமாக, கடிதங்கள் மூலமாக, இன்னும் சோஷியல் மீடியா மூலமாக, இன்னும் பொதுக்கூட்டங்கள் மூலமாக, இன்னும் மிஷன் நெட்வொர்க் கூட்டங்கள் மூலமாக, இன்னும் டெலிஃபோன் ப்ரேயர் டவர் மூலமாக கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாய் நீங்கள் இருப்பீர்கள். இன்றே அந்த திட்டத்திலே இணைந்து ஒவ்வொரு மாதமும் ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு அருமையானவர்களே,
பெதஸ்தா ஜெப மையம் கோயம்புத்தூரில் காருண்யா நகர் வளாகத்திலே செயல்பட்டு வருகிறது. அங்கு ஜூலை 11ஆம் தேதி சனிக்கிழமை, இந்த முறை சனிக்கிழமை மதியம் 2 மணிக்கு விசேஷித்த கூட்டம் நடைபெறப் போகிறது. அதில் நானும் சாமுவேல் தினகரனும் பங்கேற்க போகிறோம். வருகிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அதற்கு முன்பதாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் வார்த்தையை அறிவித்து அவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கும்படியாக உங்களோடு சேர்ந்து பிரார்த்தனை செய்ய போகிறோம். குடும்பமாக வாருங்கள். உங்கள் சிநேகிதர்கள் சிநேகிதிகள் எல்லாருக்கும் சொல்லுங்கள். அனைவரும் வாருங்கள். இயேசு அங்கே உலாவுவார். எனக்கு 2008 மேரேஜ் ஆச்சு. 6 வருஷமாக குழந்தை இல்லை. 2013 இங்கே பிளஸிங் மீட்டிங்கை வந்து நான் ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ணி பொறுத்தோட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே எனக்கு குழந்தை கொடுத்தா நான் இந்த பிளஸிங் வீட்டில் வந்து ஷார்ட் சொல்லிட்டு அப்புறம் ப்ரேயர் முடித்தோடனே ஐயாட்ட நானும் என் ஒய்ஃபும் தனித்தனியாக நின்று லைனில் நின்று ப்ரேயர் பண்ணோம். ப்ரேயர் பண்ணி அந்த நவம்பர் மாதமே ஒய்ஃப் கன்விஷன் ஆனாங்க. 2014 முதல் பையன் பிறந்தேன். அப்புறம் 2வது குழந்தை கேட்காம 2வது பையன் ஆண்டவர். 2 பேர் 3 பேர் கூடினால் என் நாமத்தினாலே அங்கே இருப்பேன் என்று சொன்ன இயேசு தெய்வம் வருவார். உங்கள் நோய்களை அவர் நீக்குவார், பாரங்களை நீக்குவார், சண்டை சச்சரவுகளை நீக்குவார், பிசாசின் போராட்டங்களை நீக்குவார், தேவைகளை சந்திப்பார் என்று நான் நம்புகிறேன். அவர் சொன்னபடியே இதை செய்வார். மனுஷனால் அல்ல, தெய்வமே உங்களுக்கு செய்வார். ஆகவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றாக கூட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் வேத வசனத்தின்படி ஆண்டவர் இதை நிறைவேற்றுவாராக. வாருங்கள், பாக்கியம் பெறுங்கள், நிறைவான பலனோடு திரும்பிச் செல்லுங்கள். காருண்யா நகர் வந்து செல்ல கோவை ரயில் நிலையம் மற்றும் காந்திபுரம் டவுன்ஹால் போன்ற பேருந்து நிலையங்களில் இருந்து சிறப்பு பேருந்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. ஜூலை 11 2வது சனிக்கிழமை. மறந்துவிடாதீர்கள், ஞாயிறு அல்ல, 2வது சனிக்கிழமை. யாவரும் குடும்பத்துடன் வாருங்கள்.